லேட்டஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உதவியாளர், கிளர்க்கு, அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்குது. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, கிளர்க்கு, ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது. tnagrinet.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கடைசி நாளாக வந்து வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த இதில் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, இவங்க எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் தான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு உதவியாளர் சொல்லியாச்சு 2 வேக்கன்சி இருக்குது, கிளர்க்குக்கு 2 வேக்கன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2 வேக்கன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி, ஹெல்ப் டெஸ்க்கு 10 வேக்கன்சி. அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது. இவங்க வந்து மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிளர்க்கை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையா வந்து டைப்பிங் முடித்தவங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. எம்காம் முடித்தவங்க அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. 18லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்க்கும் பொழுது உதவியாளருக்கு 18 வயசு பூர்த்தி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட்டுக்கு வந்து 35 வயசு சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட் எம்பிஏ முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இவங்களுக்குலாம் 45 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 15,000லேருந்து 30,000 இருக்கும். நீங்கள் ஹையர் லெவல் போஸ்ட் அப்ளை பண்ணும்போது அது 50,000க்கு மேலே கூட இருக்கலாம். அவங்க வந்து சேலரி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி வந்து இதில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை ரிட்டன் எக்ஸாம் கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ அப்படிங்கிற கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செலெக்ஷன் ப்ராசஸ். ஏஜ் லிமிட் வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு 11 டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணி உங்கள் சொல்லக்கூடிய சென்னை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி அனுப்பும்போது என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் தி ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் SPU அப்படிங்கிறத போட்டு ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதில் டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட் நேம் கொடுத்து நீங்கள் வருகின்ற 30/3/2024 கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க, சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுதான் அவங்க கொடுத்துருந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு 11 டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சைடில் ஒட்டிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு 11 டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி 30/3/2024 வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரீச் ஆகிற மாதிரி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைரக்டரேட், IT செக்ஷன், 4th ஃப்ளோர், 1 வல்லாக்ஜாக் ரோட், PWD எஸ்டேட், சேப்பாக், ட்ரிபிள்கேனி, சென்னை 6,02,000 அப்படியே இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு தனியாகவும் லிங்க் வந்து இருக்கும். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.